بالعالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபிக்கீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகின்ற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இறை இல்லமாம் காபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாப் செய்யக்கூடிய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நாம் சார்ந்துள்ள தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம், அதன் பெருமை, அதன் மகத்துவம் நமக்கு எப்பொழுது தெரிய வரும் என்று சொன்னால், அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை விளங்கி அறிந்து அதன் மகத்துவங்களை புரிந்து அதற்குள் அந்த கடமைக்குள் அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கும் தத்துவங்களை விளங்கி கொண்டு நாம் நிறைவேற்ற தொடங்கினால் அதன் இன்பத்தை நாம் துன்யாவிலேயே புரிந்து கொள்ளலாம். இறை நேசர்கள், வலிமார்கள் ஈமானுடைய இனிமையை, இன்பத்தை பெற்றுக்கொண்டதாகவும் இமாதத்திலே ஒரு ரசனையை அடைந்ததாக நாம் கிதாபுகளிலே வாசிக்கிறோமே, தெரிந்து கொள்கிறோமே, அதுவெல்லாம் எதன் அடிப்படையில் கிடைத்தது அவர்களுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளில் அல்லாஹ் ஒளித்திருக்கும் தத்துவங்களை புரிவது. 5 கடமைகள் பிரதானமானவை. கலிமாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் உடைய தத்துவத்தை நாமெல்லாம் விளங்கியிருக்க போய்தான், அதில் ஒளிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் அதில் மறைத்து வைத்திருக்கும் பொக்கிஷத்தை நாமெல்லாம் புரிந்திருக்க போய்தான் நமக்கு என்ன சிரமங்கள் வந்தாலும் அல்லது என்ன ராகத்தான நிலை வந்தாலும் ரப்பின் பக்கம் நாம் மீளுகிறோம். ரப்பை அன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதித்திருக்கிறோமே. எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் பல கட்டங்களில் நாம் அதை அனுபவித்ததின் அடிப்படையில் தான். எல்லா விஷயங்களுக்கு பின்னால் ரப்பு தான் அடிப்படையானவன். என்னுடைய கடையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் நாடி நஷ்டம் வந்தால் இந்த நஷ்டம் நிரந்தரமானதல்ல என்பதை புரிய வைக்கும் ஒரு தத்துவத்தை அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் ஒளித்து வைத்துள்ளான். வெற்றியான வாழ்க்கை வேண்டுமா, இலகுவான முறையில் ரப்பை அடைய வேண்டுமா, இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை மிக அற்புதமானது என்பதை அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பதில் அல்லாஹ் ஒளித்து வைத்தான். அதை நாம் புரிந்திருக்கிறோம். புரிந்ததின் வெளிப்பாடு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் வாழ்க்கையில் தான் வெற்றியானது என்பதை புரிந்துள்ளோம். அருமையானவர்களே, அதை தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தொழுகையை நமக்கு கடமையாக்கினான். தொழுகையினுடைய வெளிரங்கத்தை பார்த்தால் உருவமற்ற இறைவனை பள்ளிவாசலில் அல்லது நம்முடைய வீடுகளில் அல்லது பூமியில் எந்த இடத்திலும் சுத்தமான இடத்தில் கிபிலாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோம்.
தக்பீரை கட்டும் வரை நாம் எப்படியும் இருக்கலாம். தக்பீரை கட்டுகிற வரை நாம் பிறரிடத்தில் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் கிபிலாவிற்கு அந்த பக்கம் திரும்பி கொண்டும் நிற்கலாம். ஆனால் தக்பீரை கட்டும் போது கிபிலாவை முன்னோக்கி நிற்கிறோமே, அந்த கட்டுப்பாடு சலாம் கொடுக்கிற வரை தொடர்கிறதா இல்லையா? யாரேனும் தக்பீரை கட்டிய பின்பு பேசியதுண்டா? யாரேனும் தக்பீரை கட்டிய பின்பு கிபிலாவை விட்டும் தன்னுடைய நெஞ்சை திருப்பியதுண்டா? கிடையாது. அந்த கட்டுப்பாடை அல்லாஹ் தொழுகையின் வழியாக தந்தானே, அது தொழுகைக்கு வெளியிலே வாழ்க்கையின் சகல நேரங்களிலும் அந்த கட்டுப்பாடை அல்லாஹ் நமக்கு அந்த தொழுகையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். மேலான பெரியோர்களே, அதே போல நேர நிர்வாகத்தையும் தொழுகைக்குள் அல்லாஹ் ஒழித்துள்ளான். நேரங்கள் காலங்கள் போனால் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நேரங்கள் முடிவு செய்யப்பட்ட ஒன்று, நம்முடைய வயது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. நம்மை விட்டும் கடந்து போன இளமை திரும்ப வராது, நம்மை விட்டும் கடந்து போன வயது திரும்ப வராது. அப்படியானால் நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப அவசியம் என்பதை தொழுகையின் வழியாகவும் படைத்த ரப்புல் ஆலமீன் புரிய வைத்துள்ளான். தொழுகையை பாருங்கள், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை என்று சொன்னால், நேரம் தவறி தொழுதால் அதற்கு பேர் அதாவான தொழுகை அல்ல, கலாவான தொழுகை என்று நமக்கு ஃபுகஹாக்கள் சொல்வார்கள். அருமையான பெரியோர்களே, அதே போல நம்முடைய மன விருப்பங்கள், கட்டிய மனைவியோடு நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல், அது பகலாகட்டும் இரவாகட்டும் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கும் ஒன்று. ஆனால் நோன்பு என்ற கடமையை நாம் நோக்கிற போது அவைகளெல்லாம் நாம் அப்படியே அடக்கி கொண்டு ரப்புக்காக வேண்டி தாகித்திருக்கிறோம், ரப்புக்காக வேண்டி பசித்திருக்கிறோம், ரப்புக்காக வேண்டி நாம் மனைவியோடு சந்தோஷத்தை பகிராமல் இருக்கிறோம். இந்த கட்டுப்பாடும் அல்லாஹ் நோன்பின் வழியாக நமக்கு கற்றுத்தந்தார். வாழ்க்கையில் நாம் விரும்பியபடியெல்லாம் வாழ்ந்திடக்கூடாது, வாழ்க்கையில் நாம் விரும்பியபடியெல்லாம் சந்தோஷத்தை பகிர்ந்திடக்கூடாது. அதற்கென ஒரு வரைமுறை உண்டு என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோன்பின் வழியாக கற்றுத்தந்தான். அதே போல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான். நாம் தான் சம்பாதிக்கிறோம். வெயிலிலும் மழையிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் சிரமப்பட்டு நாம் சம்பாதிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தில் இது என்னுடைய பொருள், இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் என்கிற சிந்தனை கிடையாது. ஏன்? அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கியதன் வழியாக நமக்கு அதை புரிய வைத்தான். நாம் சம்பாதிக்கிற போதே நினைக்கிறோம் இதில் இவ்வளவு கடமையான ஒரு பகிர்வு இருக்கிறது, இதில் ஏழைகளுக்கான ஒரு பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து வைத்துள்ளோம். யாரும் ஜக்காத்தை கொடுக்காமல் தன்னை தானே தப்பிக்க வைப்பதில்லை. காரணம், கியாமத்து நாளையிலே சையுதவ்வகூன பிமா சையுதவ்வகூன யௌமல் கியாமா, அவர்கள் கியாமத்து நாளையில் பாம்பினுடைய ஒரு மாலை அணிவிக்கப்படுவதாக குர்ஆன் எச்சரித்ததால் நாம் ஜக்காத் விஷயத்திலேயும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்ப ஜக்காத்தின் வழியாக, சதகாவின் வழியாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற பாடம், இந்த பொருள் என்பது மினல்லாஹி இலல்லாஹி, வந்தது அல்லாஹுடைய புறத்திலிருந்து, செல்வதும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பாதையில். மேலான பெரியோர்களே, அதை அடுத்து நம்முடைய பொருளும் நம்முடைய உடலும் கலந்து வெளிப்படுகிற அமல் என்பது ஹஜ்ஜுடைய அமல். இப்போ நாம் செய்த இந்த எல்லா அமல்களிலே, தொழுகையிலே தொடங்கி நம்முடைய அந்த ஜக்காத் வரை எல்லா கடமைகளுக்கு பின்னாலும் ரப்புடைய அன்புக்காக தான் நாம் செய்தோம். ரப்பின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையில் செய்தோம். அந்த பாசம், அந்த பிரியம், அந்த அன்பு முழுமையாக வெளிப்படுகிற இடம் ஹஜ்ஜுடைய அமல். இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஊரில் இருந்து கொண்டு ரப்புடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோம். ஒரு கட்டத்தில் நம்முடைய உள்ளத்தில் அந்த ரப்பின் மீதுள்ள அந்த அன்பு, அது பேரின்பமாக, ஒரு பேரின்ப காதலாக மாறுகிறது. படைத்த ரப்பை நாம் அவனுடைய இல்லத்தில் சென்று தரிசிக்க வேண்டும். ரப்பு எல்லா இடத்திலும் இருக்கிறான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட ரப்புடைய இல்லமாகிய அவ்வலுல் பைத், முதல் கட்ட இல்லம், உலகத்திலேயே அவ்வலு பைத்தின் உதிஅலில் இபாதா, இபாதத்திற்காக அமைக்கப்பட்ட முதல் வீடாகிய கஅபத்துல்லாஹுவிலே சென்று ரப்புடைய அன்பை வெளிப்படுத்துவது ஒரு அலாதியானது. அது நம்முடைய ஆசையினுடைய முழுமை, நம்முடைய பிரியத்தினுடைய முழுமை. நமக்கெல்லாம் தெரிந்தது தானே. முன்னொரு காலத்திலே, காவியத்திலே, வரலாற்றிலே மஜ்னூன் என்பவர் லைலாவை பிரியப்படுகிறார். கிதாபுகளில் அடிக்கடி இந்த லைலாவை குறித்துண்டான அந்த அன்பு கவிதைகள், பிரிய கவிதைகள் இடம்பெற்றிருக்கும்.
லைலாவின் மீதுள்ள அன்பிலே அந்த மஜ்னூன் அந்த ஊருக்கு சென்று அங்கே அவர் சொல்கிறார், அமுர்ரு அல தியாரி தியாரி லைலா உகப்பிலுதல் ஜிதாரி வதல் ஜிதாரி. நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய சுவர்களை, அவள் வீட்டின் சுவரை நான் முத்தமிடுகிறேன். ஒமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்வி, அந்த வீட்டின் மீது உள்ள பிரியமெல்லாம் என் உள்ளத்தை திசை திருப்பவில்லை. வீட்டில் வசித்தாலே ஒருவள் எனக்கு பிரியமானவள், அவள் மீதுள்ள பிரியம்தான் இப்படியெல்லாம் சுவற்றை முத்தமிட வைத்தது என்று அந்த கவிஞன் மஜ்னூன் சொல்கிறானே. அதுபோல படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இல்லம் நோக்கி சென்று அந்த கஅபத்துல்லாஹுவை தொட்டு அதை முத்தமிட்டு ரப்பின் அன்பை வெளிப்படுத்துகிறோமே, அது மிக அலாதியானது. அந்த கடமைகளில் உண்டான ஒவ்வொரு காரியங்களும், ஹஜ்ஜுடைய அமல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரப்பின் மீதுள்ள பிரியத்தையும் அவன் சொல்லிவிட்டான், நான் அடிபணிய வேண்டும் என்கிற இத்தாஅத்தையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறது. துன்யாவிலே ஒருவர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார், துன்யாவிலே ஒருவர் மிகப்பெரிய பதவியிலும் அந்தஸ்திலும் இருப்பார். அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அவர் யார் சொல்லுக்கும் அடங்காதவர். ஆனாலும் அல்லாஹ்விற்கு முன்னால் அடங்குகிறார். அங்கே சென்றால் அவர் சாதாரணமான உடை தரித்து, இஹ்ராம் என்கிற உடை தரித்து, அவரும் 1001வது நபராக அந்த காபாவை வலம் வருகிறார். அவருடைய காலையும் சாதாரண மனிதர் மிதிக்கிறார். நடக்குதா இல்லையா? தவாஃபிலே எத்தனை நபர்கள் தவாப் செய்கிற போது ஒருவர் அடுத்தவரின் காலை மிதித்து விடுகிறார்கள். அதற்காக நான் எவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவன், நான் இந்தோனேசியாவினுடைய அதிபர் என்றெல்லாம் அவர் சொல்வதில்லை. அங்கே சென்று விட்டால் அல்லாஹுக்காக வேண்டி நான் இந்த அமலை மேற்கொள்கிறேன் என்கிற அந்த பிரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நகர்த்திருக்கு. எல்லா நம்மிடத்தில் உண்டான பதவிகள், ஆசைகள், பொறுப்புகள், பணம், பதவி எல்லாவற்றையும் நீக்கிவிடுகிறது. படைத்தவனை வழிபட நான் வந்துள்ளேன் என்று அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையான பெரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், ஹஜ்ஜினுடைய கடமைகளை காபத்துல்லாஹவை பற்றி சொல்லும் போது ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், அதிலே தெளிவான பல அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் வாண்டு ஹஜ்ஜுடைய தௌஃபீக்கை தந்தான். அந்த ஹஜ்ஜின் ஊடே, ஹஜ்ஜை செய்ததின் ஊடே நான் அந்த அத்தாட்சிகள் என்ன என்பதை பலதை என்னால் என்னுடைய கண் முன்னால் காண முடிந்தது. இங்கிருந்து போகிற போது ஒரு எண்ணம் என்னென்றா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகளை, அல்லாஹ்வினுடைய வல்லமையின் வெளிப்பாடுகளை, அல்லாஹ் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தின் அத்தாட்சியை கண்ணால் காண வேண்டும், உணர வேண்டும் என்கிற சிந்தனையில் செல்கிறோம். அங்கே சென்று ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது சுப்ஹான் அல்லாஹ், உண்மையில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரன். அவன் மட்டும்தான் மஅபூதும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு வணங்கப்படக்கூடியவன் என்கிற உண்மை தெரிய வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே தப்சீரிலே கூட ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், அந்த காபாவிலே, அந்த பைத்துல்லாஹுவிலே ஏராளமான தெளிவான அத்தாட்சிகள் உண்டு என்று எழுதுகிறார்களே, அதற்கு விளக்கம் எழுதுகிற போது அவர்கள் முதலில் எழுதுவது மகாமை இப்ராஹிமை எழுதுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கூண்டு கொண்டு அமைக்கப்பட்ட மகாமை இப்ராஹிம், அதற்குள் என்ன அத்தாட்சி என்று நான் ஒரு முறை அப்படி கொஞ்சம் ஒரு ஃப்ரீயான நேரத்தில் தவாப் செய்கிற போது ஒத்து பார்த்தேன். அல்லாஹு அக்பர். ஹதரத் சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் கரண்டை வரை பதிந்திருக்கிறது. எங்காவது கல்லிலே பாதம் பதிந்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்க மண்ணில் பதியும், அல்ஹம்துலில்லாஹ், ஈரப்பதமான இடத்தில் பதியும். ஆனால் ஒரு பாறை மாதிரி உள்ள கல்லில் ஒரு சாதாரண மனிதருடைய பாதம் கரண்டை வரை உள் சென்றிருக்கிறது, அப்படி பள்ளமாக இருக்கிறது. அப்போ ஒரு கல் ஒரு பகுதி கட்டியாக இருக்குது, இன்னொரு பகுதி இலகுவாக இருக்குதுன்னு சொன்னா இது ஆயாத்து பய்யினாத், தெளிவான அத்தாட்சி என்று வேற என்னவாக இருக்க முடியும்? அங்கே சென்று நாம் உணர்கிற போது அந்த இபாதத்தினுடைய ரசனை தெரிய வரும். இங்கே இருக்கிற போது நாம் ஹஜ்ஜுடைய பாடங்களை நடத்துவோம், அப்படியே நடத்துகிற போது அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கேருந்து தவாஃபை தொடங்கணும், தவாஃபை பிடிக்கணும், தவாஃபுடைய ரக்காத்து தொழணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தோம். அந்த சொல் செயல் வடிவமாகிற போது ஒரு தனி இன்பத்தை தருகிறது. காரணம் ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், அதில் தெளிவான அத்தாட்சிகள் உண்டு என்பதாக படைத்தவன் சொன்னானே, படைத்தவனின் சொல்லில் சிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதை உணர்கிற போது அந்த இபாதத்தின் மீது காதல் கூடுகிறது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் துவாவை அவர் நிறுத்துவதில்லை. இந்த துவாவை, அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜு பைத்துக்கல் ஹரம், உன்னுடைய காபத்துல்லாஹில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்கிற துவாவை அவர் நிறுத்துவதில்லை. இத்தனைக்கும்
வாழ்வில் ஒரு முறைதான் ஃபர்ல். ஆனாலும் ஏன் நிறுத்துவதில்லை? அந்த ரசனையான இபாதத்தை ரசனையோடு செய்ததால் திரும்ப திரும்ப அவ்வளவு தூரம் போய் ரப்புடைய அந்த இல்லத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை. அப்போ முதல் கட்டமாக மகாம இப்ராஹீமை அங்கே தெளிவான அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஹஜருல் அஸ்வத், அந்த கல்லை தொடுவதற்குத்தான் எத்துணை போராட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் போது கல்லை தொட்டிருக்கிறார்கள், முத்தமிட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எளிதாக்கும் விதமாக தூரத்தில் நின்றும் அவர்கள் கையால் அதன்பால் சைக்கினை செய்திருக்கிறார்கள், கையை முத்தமிட்டார்கள். இன்னும் எளிதாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குச்சியை கொண்டு இஷாரா செய்து அதை முத்தமிட்டார்கள். எல்லாம் இருந்தாலும் பலர் அங்கே போட்டி போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் உள்ளே சென்று தொட வேண்டும், முத்தமிட வேண்டும் என்கிற ஆசை. அப்படி என்னங்க அந்த கருப்பு கல்லிலே நமக்கு ஒரு இன்பம்? அது கருப்பு கல்லே அல்ல. ஹதீஸிலே உண்மைக்கு மாத்திரம் சொந்தக்காரராகி உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் நஸல் அல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல். சொர்க்கத்திலிருந்து இறங்கிச்சின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்படின்னா அது கருப்பு கல் இல்லை, வெள்ளை வெளேர் என்ற கல் தான். உண்மைதான், பாலை விட வெண்மையான கல் தான் இறங்கியது. நாம் ஒரு கடையில் போய், ஜவுளி கடையில் போய் நாம் ஒரு வெள்ளை துணியை ஒரு முறை பிரட்டி பார்க்கிறோம். நமக்கு அடுத்து வரக்கூடியவர் அதை இன்னொரு முறை பிரட்டி பார்க்கிறார். ஒரு நாளைக்கு 100 பேர் அதை பிரட்டி பார்க்கும்போது மறுநாள் அந்த துணி கொஞ்சம் லேசாக அழுக்காரு இருக்குமா இல்லையா? இப்போ 2வது நாள் வர்றவர், என்னங்க துணி இப்படி அழுக்கா இருக்கு? உங்களை மாதிரி 1000 பேர் தொட்டு தொட்டு பார்த்தா பிறகு அது அப்படியேவா இருக்கும்? அது மாதிரி அடியார்களுடைய ஆதமுடைய மக்களுடைய கைகள் அதிலே பட்டு 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 அது கருப்பு நிறமாக மாறி போனது. சரி, கைகள் பட்டா எப்படி கருப்பாக முடியும்? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்களின் பாவங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நபிமார்களை தவிர எல்லோருமே பாவத்தை கொண்டவர்கள் தானே. அப்ப அந்த பாவத்தினுடைய அந்த வடு, அந்த அடையாளம் அந்த வெள்ளை கல்லை கருப்பாக்கி விட்டது. அதையும் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். அடியார்களுடைய பாவங்கள் அல்லாஹ் சுத்தமாக்கி விட்டான் அடியானை. அந்த கல் நம்முடைய பாவத்தை சுமந்துக்கிட்டு, நீ சுத்தமா ஊருக்கு போப்பா, நான் உன்னுடைய பாவத்தை சுமந்து என்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறேன். அப்ப ஹஜருல் அஸ்வத் என்பதும் கூட ஒரு அழகான ஒரு தெளிவான அத்தாட்சியில் உள்ளது. அதே போல ஜம்சம், அல்லாஹு அக்பர், எல்லோருக்குமே தெரிந்தது. அது ஒரு பெரிய கிணறோ ஒரு பெரிய ஒரு ஆறோ அல்ல. அது ஒரு நைல் நதி மாதிரி வற்றாத ஜீவ நதி அல்ல. ஒரு சிறியதோர் சைஸிலே உண்டான கிணறு. சுப்ஹான் அல்லாஹ், எத்தனை ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கும் நெருங்கிவிட்டது, அதை கடந்து விட்டது. இன்று வரை அந்த தண்ணீருக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை, அந்த தண்ணீரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்காவது காபத்துல்லாஹுவில் இந்த டப்பாவில் தண்ணீர் இல்லை, நீங்கள் அந்த பக்கம் போய் குடிங்க அப்படின்னு சொன்னதை நான் கேட்டதில்லை. ஒரு செகண்டில் அந்த இடத்துல கடகடன்னு வண்டி வந்து மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்திலையும் தண்ணீர் வரக்கத்தாக வைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயிலே தொடங்கி அதுவரை நம்ம நுழையும் போதே குடிச்சுக்கிறலாம். எங்கே அந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து இறங்கி நுழைவதற்குள் அடியார்கள் சோர்ந்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி பலர் தண்ணீர் பாட்டிலை அன்பளிப்பாக வழங்கினாலும் கூட நாம் அதை கடந்து வந்து உள்ளே நுழைகிற போது வரிசையாக பிஸ்கட் கலரிலே டப்பாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர், அதை குடித்தால் அது தாகத்திற்கு தாகத்தை தீர்க்கிறது, பசிக்கு பசியை போக்குகிறது, களைப்பை நீக்கி சுறுசுறுப்பை தருகிறது. நம்ம தவாஃபை முடித்துவிட்டு குடிப்பது ஒருபுறம் இருந்தால், தவாஃபுக்கு முன்னாலே கொஞ்சம் குடித்து விட்டால் சுப்ஹான் அல்லாஹ், அந்த உற்சாகமே தனி. அப்போ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த ஜம்சமிலேயும் பரக்கத்தை வைத்துள்ளான், அதிலேயும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையின் அடையாளத்தை வைத்துள்ளான். இங்கு மாத்திரமல்ல, மஸ்ஜிது நபவியில பள்ளிக்குள் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ் சொன்னது அது அப்படியே உண்மையானதாக நாம் பார்க்கிறோம். காபத்துல்லாஹ்விலே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியை வைத்திருக்கிறான். இப்பொழுது தப்சீரில் ஒரு செய்தி பார்த்தேன். இந்த 4 மூலைகள் இருக்கும். ருக்குனை யமானி என்று நாம் சொல்லுவோம், ருக்குனை ஷாமி என்று நாம் சொல்லுவோம். அதிலே ஒரு அத்தாட்சியை நமக்கு இப்படி பதிவு செய்திருந்தார்கள். என்னவென்றால், கபாவிலே ருக்குனை யமானியின் பக்கம் அந்த திசையில் மழை பொழிந்தால் யமனிலே அல்லாஹ் சலிசலிப்பை தருகிறான். மழை பொழிவது இங்கே, இன்னல் கைஸ இதா கான ஃபீ நாஹியத்தில் ருக்குனில் யமானி, ருக்குனை யமானியுடைய சைடிலே பகுதியிலே மழை பொழிந்தால் அந்த மழையினுடைய ஒரு ரியாக்ஷன் யமன் நாட்டிலே செழிப்பை அல்லாஹ் தருகிறான். அதே போல ருக்குனை ஷாமியினுடைய அந்த பக்கத்தில் மழை பொழிந்தால் சிரியாவில் அல்லாஹ் செலிசெழிப்பை தருகிறான்.
நடுவிலே மழை பொழிந்தால் துன்யா முழுக்க அல்லாஹ் செழிப்பை தருகிறான் என்று கிதாபுகளில் எழுதி ஃபீஹி ஆயாத்து பையினாத், அந்த காபாவிலே அந்த பைத்துல்லாஹுவிலே தெளிவான அத்தாட்சிகள் உண்டு என்பதை நமக்கு அப்படியே கண்கூடாக விளக்கி தருகிறார்கள். ஜமராத்திலே 3 ஷைத்தானுக்கு கல்லெறிகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள். இந்த ஆண்டினுடைய கணக்கு 18,33,000. இப்போ இவ்வளவு பேரும் கல்லெறிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 70 கல் என்று வைத்துக் கொண்டால் எத்தனை கோடியாக அது வருகிறது. ஆனாலும் அங்கே நிரம்பி வழிந்ததாக ஒரு காட்சி இல்லை. நிரம்பி வழிஞ்சிருச்சு, கொஞ்சம் இருங்க, லாரி வந்துகிட்டு இருக்குது, இந்த கல்லை எல்லாம் எடுத்த பிறகுதான் நீங்க போடணும் அப்படின்னு எந்த ஆளும் அங்கே சொல்ல. அந்த கல் எங்க போகுது? கிதாபுகளில் அதையும் அத்தாட்சியாக எழுதுகிறார்கள். அலாமா யுசாது அலைஹா துரா அலா கதிரின் வாஹிதின். அங்கே கற்கள் போட 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 அது ஒரே அளவில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அது எங்க போகுது? படைத்த ரப்புக்கே வெளிச்சம். அப்படியானால் அருமையான பெரியவர்களே, ஃபீஹி ஆயாத்து பையினாத் என்று குர்ஆனில் நாம் ஓதினோம், அதன் தஃசீரில் நாம் படித்தோமே, அதை பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற இன்பமே தனி. அதே போல தஃசீர்களில் எழுதுகிறார்கள், கஅபாவுக்கு மேலே பறவைகள் பறக்காது. ஒரு நாள் காலையில் ஒரு 7 மணி இருக்கும், தவாஃபை முடித்து விட்டு நான் உட்கார்ந்தேன். எனக்கு இந்த இது ஞாபகம் வச்சு, பறவை அதற்கு மேலே பறக்காதுன்னு தஃசீல் எழுதியிருக்காங்களே, பார்க்கலாம். ஒரு 4-5 பறவை பறக்குது அப்படின்னா கஅபாவுக்கு 4 பக்கமும் பறக்குது. ஒரு பறவை அப்படி உள்ளே வருது, இந்த கண்கூடா பார்க்குறேன், உள்ளே வருது, அப்படி சைடோடு போயிடுது. இப்போ நான் நினச்சேன் மேலே பறக்கத்தானே செய்யுது. அப்போ கிதாபுகளில் இன்னைக்கு பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்குது, இன்ன தாயிர லாயலு அல் வைத்த சஹீஹன், முழுமையாக கிராஸ் பண்ணி போகாது, அதற்கு மேலே போகாது, சைடில் லேசாக போயிடலாம். அது முழுமையாக கஅபாவுக்கு மேலே பறந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பறக்காது என்று தஃசீரில் எழுதியிருக்கிறார்களே, அதை அப்படியே காண நேர்ந்தது. படைத்த ரப்புட இல்லம் அல்லவா? அப்ப எப்ப அந்த இல்லத்தை சுற்றி அனைத்தும் இருக்கிறதோ, அல்லாஹ் படைத்த அந்த பறவையும் அது அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதன் மேல் நேராக பறக்காது என்பதை புரிந்து கொள்ளும். மேலான பெரியவர்களே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பயானின் இறுதி செய்தியாக ஃபீஹி ஆயாத்து பையினாத், அங்கே தெளிவான அத்தாட்சிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதன் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அல்லாஹு அக்பர். ஏராளமான மக்கள் பலர் ஒன்று கூடுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சித்தாந்தமாகிய சகோதரத்துவமும் சமத்துவமும் ஒற்றுமையும் அந்த அமலில் வெளிப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்வான், இதுவும் ஒரு அத்தாட்சி தான். எது? பலதரப்பட்ட மக்கள், பல பாஷை பேசுகிற மக்கள், பல நிறங்களை கொண்ட மக்கள், பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவது அத்தாட்சி. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் சொல்வான், அவனுடைய அத்தாட்சியிலும் இருக்கிறது இஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும், உங்களுடைய நிறங்களும் உங்களுடைய பாஷைகளும் மாறுபட்டு நீங்கள் ஒரே இடத்தில் வாழ்வது அத்தாட்சி. அதை நாம் இங்கே பார்க்க முடியுமா? இந்த பள்ளியில் நாம் சொல்லுகிறோம், நாம் எல்லோருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், இதொரு உருது பாஷையை தாய்மொழியாக கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கஅபாவிலே மத்தாஃபிலே நாம் தவாப் செய்கிற போதும் சரி, தொழுகிற போதும் சரி, அல்லாஹு அக்பர் பலதரப்பட்ட மக்கள். எனக்கு அருகில் ஒருவர் தவாப் செய்கிறார், அவர் அப்படியே ஆங்கிலத்திலேயே துவா ஒதுக்கிட்டு வர்றார். அவருக்கு அதுதான் பாஷை. அல்லாஹ் தான் சகல பாஷைகளை படைத்தவனாயிற்று, அவனுக்கு அவ்வளவு தெரியும். இன்னொருவர் அவர் நாட்டினுடைய பாஷையில் ஓதுகிறார், ஏதாவது புரியுமான்னு பார்த்தா ஒன்றுமே புரியல, ஆங்கிலமாவது புரிந்தது. இன்னொருவர் அவர் நாட்டினுடைய பாஷையில் துவா செய்தார், ஒன்றுமே விளங்கல. நாம வளமை போல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, நாம தமிழில் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம், ஆனாலும் நம்முடைய நாவில் வருவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அப்ப இதுபோல அங்கே ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக சகோதரத்துவத்தினுடைய அடையாளம் அந்த அமலில் வெளிப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இன்னொருவரை சகோதரராகத்தான் பார்க்கிறார்கள். அதைத்தானே விதைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தினுடைய சபையில் நமக்கெல்லாம் தெரியும் அல்லவா, பாரசீக நாட்டை சார்ந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ரோம் நாட்டை சார்ந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தியோப்பியாவை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அரபு நாட்டை சார்ந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருப்பார்கள். யாரும் யாரையும் இவர் வேறு நாட்டவர் என்று பார்த்ததில்லை, இவர் வேறு மொழிக்காரர் என்று அவர்கள் பிரித்து பார்த்ததில்லை. காரணம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை உண்டாக்கினார்கள். அந்த சிந்தனை நம்முடைய ஊர்களில் பார்க்க முடியாது, ஆனால் கஅபாவிலே பார்க்கலாம். ஃபீ ஆயாத்தும் பையினாத். அது அந்த ஒற்றுமை என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை.
அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அடையாளமாக அதை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஊர்களிலேயும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தை வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இபாதத்தின் மூலமாக, ஹஜ்ஜுடைய இபாதத்தின் மூலமாக கிடைத்த அழகான பாடம் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை நாம் செய்வது. உலகத்தில் சிலருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை தருகிற போது அந்த பொறுப்பிலே நாம் வெளிப்படுத்துகிற அந்த ஒரு ஒன்றிணைதல், யூனிட்டி என்பது அது சமுதாயத்தை நல்வழியில் அழைத்து செல்வது மாத்திரமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தின் வெற்றியும் அதுவாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த இத்திஹாத் என்பது, இந்த ஒற்றுமை என்பது ஹஜ்ஜுடைய அமலில் பார்க்கிறோம். சகோதரத்துவத்தை பார்க்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை இங்கே நாம் வருவது போல் அங்கே இவ்வளவு நேரம் கழித்தெல்லாம் செல்ல முடியாது. ஒரு 9:30 மணிக்கு சென்றால்தான் ஒரு மாதிரி உள்ளே போய் உட்காரலாம். 9:30 மணிக்கு தவாஃபை முடித்துவிட்டு ஜும்ஆவுக்காக ஒரு ஓரமாக உட்கார்ந்து விட்டோம். மத்தாஃபிலே கடுமையான வெயில், உச்சந்தலையில் வெயில் விழுகிறது, கொடை எடுத்து வரவில்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கோம். உடம்பெல்லாம் அப்படி வேர்க்கு. எங்களுக்கு அருகில் ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அவர் நல்ல ஆல் ஹைட், நிறம் நல்ல கருப்பு. அப்போ அவர் எங்களை பார்த்து விட்டு அவருடைய கொடை, அவருக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கொடை அல்ல, அவர் பிடித்திருந்த கொடையை எங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. இல்லை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், நீங்கள் பிடிங்க. அவருக்கு தெரியுது இவங்க கொஞ்சம் பலகீனமானவங்க, கொடை இல்லாமல் இருந்தால் சரி வராதுன்னு அவர் அதை தாங்கி கொள்கிறார். அப்போ இந்த சகோதரத்துவம் இருக்க பார்த்தீங்களா, அழகான ஒரு காட்சி. இது ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலிலும் பார்க்க. ஜமராத்திலே கல்லெறிந்து விட்டு வருகிறோம். அங்கேயும் கடுமையான வெயில் நேரம். ஒரு 1:30 மணி 2 மணிக்கு ஒரு போலீஸ் அவருடைய கொடையை தந்தது மட்டுமல்ல, எங்கே நீங்கள் அந்த கொடையை பிடித்து கொண்டு உங்களால் ஏதேனும் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸுகளை உண்ண முடியாது என்பதற்காக அவரே கொடை பிடித்து நிற்கிறார். நீங்கள் உண்ணுங்க. அவர் ஒரு போலீஸ்காரர், வேலையை பார்த்துட்டு இருக்கிற இடையில இந்த வேலையை சேர்த்து பார்க்குறார். அப்போது இந்த மாதிரியான அழகான ஒரு காட்சி, ஒரு ஒற்றுமையினுடைய, நம்ம ஊரில் அது இல்லைன்னு சொல்லலை, அந்த எல்லா மனிதாபிமானம், எல்லா மனிதனையும், எல்லா உதவி மனப்பான்மையும் உண்டு. ஆனாலும் அங்கே வேறுபட்ட மக்களிடம், பாஷை தெரியாத மக்களிடம், நிறம் நமக்கு சம்பந்தம் இல்லாத மக்களிடம் அந்த சகோதரத்துவம் வெளிப்படும் போது, இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அந்த அமலை செய்யும் போது அதில் தெளிவான அத்தாட்சிகள் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் மதீனாவினுடைய ரோடுகளுக்கெல்லாம் சஹாபியின் பெயர், தெருக்களுக்கெல்லாம் சஹாபியின் பெயர். அந்த பெயரை படிக்கிற போது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இல்மை கொடுத்ததின் அடையாளத்தில் அந்த சஹாபியினுடைய பயோடேட்டா அப்படி சிந்தனையில் ஓடும். ஷாரிஉ அபி ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய ரோடு, ஸ்ட்ரீட்டு. அல்லாஹு அக்பர். 3000க்கு மேற்பட்ட ஹதீஸை அறிவித்த, மார்க்கத்தின் கல்வி சேவை ஆற்றிய மகான். அந்த மகானுடைய வாழ்க்கை அப்படி சிந்தனையில் வந்து போதும். ஷாரிஉ சஅத் இப்னு அபி வக்காஸ், அந்த ரோட்டில் தான் எங்களுடைய லாட்ஜ் இருந்துச்சு. ஷாரிஉ சஅத் இப்னு அபி வக்காஸ், அந்த சஹாபியுடைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இருமி யா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், சாயதே நீங்கள் அம்பெறியுங்கள் என்று எந்த சஹாபிக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மக்காவிலும் மதீனாவிலும் நிரம்ப இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒரு 50 வயதுக்கு மேலே போய்கொள்ளலாம் என்றெல்லாம் நமக்கு நாமே கால்குலேட் செய்யாமல் நல்ல நடக்கக்கூடிய சக்தி இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே இந்த அமலை நிறைவேற்றிவிட்டால் அதனுடைய ரசனையும் இன்பமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வெளிப்படும் என்கிற ஒரு சிந்தனையை உங்கள் மத்தியில் பதிவு செய்து கொண்டு, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை மீண்டும் மீண்டும் தந்து நம்மை அவனுக்கு நெருக்கமான அடியார்களில் சேர்த்தல் புரிவானாக என்கிற நல்ல துவாக்களோடு, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டும், மருத்துவமனை செல்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக. வெளிநாடுகளில் வசிக்கிற நம் உறவினர்கள் பாதுகாப்போடும் பொருளாதார பரக்கத்தோடும் வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.